சாரிஸ் இப்பொழுது இது ஒரு வணிகம் ஒரு வாடிக்கையாளருடன் அழைப்பு தொடங்க வேண்டுமானால் கால் பெர்மிஷன் டெம்ப்ளேட்டை ஒரு சுலபமான கிளிக்கில் ஒப்புதல் அளிக்கிறது. இதனால் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அழைப்பை செய்ய முடியும். ஆனால் கவனிக்கவும், நீங்கள் 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு அழைப்பு அனுமதி மாதிரியானவை அனுப்ப முடியும். மேலும் 7 நாட்களில் அதிகபட்சம் 2 மாதிரிகள் அனுப்பலாம். வணிகத்தால் தொடங்கப்படும் அழைப்புகள் 24 மணி நேரத்தில் 5க்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளன. இப்போது கால் பெர்மிஷன் டெம்ப்ளேட்டை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம். முதலில் உங்கள் டாஷ்போர்டின் மேலே உள்ள வாக்களிக்கப்பட்ட ஐகானில் செல்லுங்கள். பிறகு செட்டிங்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்ததாக இடது மெனுவில் சாட்பாட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்பதை தெரிவு செய்யவும். இதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பை தெரிவு பண்ணவும், முப்பட்டியை கிளிக் பண்ணவும். புதிய மாதிரியை உருவாக்க நியூ டெம்ப்ளேட் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மாதிரிக்கான தேவையான பெயரை எழுதவும். இப்போது அங்கே டெப்கன் பாட்டின் அடிப்படையில் மார்க்கெட்டிங் அல்லது யூட்டிலிட்டி என்ற மாதிரி வகையை தெரிவு செய்யலாம். எங்கள் குறிக்கோளில் மார்க்கெட்டிங் என்ற மாதிரி வகையை தெரிவு சென்றோம். மர்டியை விஷயத்தில் கால் பெர்மிஷன் என்கிறதை தெரிவு செய்யவும். மரிக்கு தேவையான மொழியையும் இது தெரிவு செய்யலாம். இப்போது நெக்ஸ்ட் பேத்தானை கிளிக் செய்யவும். அத்தங்கிலே மாறிக்கு தலைப்பு சேர்க்க விரும்பினால் ஹெடர் ஸ்விட்சை இயக்குங்கள். இறுதியாக தலைப்பு வகை இயல்பாக டெக்ஸ்ட் ஆக இருக்கும். நீங்கள் தேவையான தலைப்பு உரையை நகலெடுக்கவும் மற்றும் நீங்கள் வழங்கப்பட்ட தலைப்பு உரை பகுதியில் சேர்க்கவும். இதற்கான முன்னோட்டத்தை இடது பக்கம் காணலாம். அடுத்ததாக மாதிரியின் உடல் பகுதியின் உரையை சேர்க்கலாம். நாங்களுடைய சைட்டு கீழ்த்த வேரியபிள்ஸை கூட சேர்க்கலாம். திச்சுக்களை அனுப்புவதற்கு முன்பு செய்தியை தனிப்பயனாக்க உதவுகிறது. இதற்காக பாடி கார்டின் கீழ் ஆட் வேரியபிள் விருப்பத்தை கிளிக் செய்யவும், மாறி பெயரை தரவும். பிறகு ஆட் வேரியபிள் என்பதை கிளிக் செய்யவும். உங்களோட செய்திக்கு ஒரு எமோஜி சேர்க்க விரும்பினால் பாடி கார்டின் குறைந்தது வலப்புறத்தில் உள்ள எமோஜி ஐக்கானை கிளிக் செய்யவும். மறிக்கு ஒரு அடிக்குறிப்பு உரை சேர்க்க விரும்பினால் அடிக்குறிப்பு ஸ்விட்சை இயக்கலாம். எங்கள் சந்தர்ப்பத்தில் அடிக்குறிப்பு உரையை சேர்க்க விரும்பவில்லை. மார்க்கியை கோட்படுத்தி சேமிக்க விரும்பினால் சப்மிட் பட்டனுக்கு அருகிலுள்ள மேலே உள்ள அம்பை கிளிக் செய்து சேவ் ஆஸ் டிராஃப்ட் தெரிவு செய்யவும். இதனால் அதை அனுமதிக்க செல்லும் முன்பு நீங்கள் மறுபடியும் ஆசிரியர் செய்யலாம். இப்போது சப்மிட் அப்படிங்கிறதை கிளிக் சென்று மாதிரியை மெட்டாவிற்கு அனுமதிக்க நேரடியாக அனுப்புவோம். மாதிரி செய்திகளை ஒருங்கிணைக்க சிங்க் மெசேஜஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். இது அனுமதிக்க சில நொடிகளிலிருந்து 24 மணி நேரங்களுக்கு வரை எடுக்கலாம். உங்கள் மாதிரி அனுமதிக்கப்பட்ட பிறகு பேக் டு ஒர்க் ஸ்பேஸ் என்பதை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் டாஷ்போர்டிற்கு திக் கிளம்புவீங்கள். அங்கே இடது பக்கம் உள்ள சாட் கிளிக் செய்யவும். ஒரு மாதிரியை அனுப்ப நோக்கு தேர்வு செய்யவும். இதனால் தேர்ந்தெடுத்த நோக்கின் உரையாடல் அஞ்சலியை திறக்கும். உரை அஞ்சலியின் அடியில் உள்ள டேக் கண்ட்ரோல் பொத்தானின் அருகிலுள்ள மேலே உள்ள அம்பை கிளிக் செய்து சென்ட் டெம்ப்ளேட் தெரிவு செய்யவும். தந்தை நெங்கைக்கே மேட்டாவின் முன்கூட்டிய மாதிரிகள் பட்டியலில் இருந்து உருவாக்கிய மாதிரியை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் சோதித்த மாறியின் மதிப்பை சேர்க்கவும். நீங்கள் ஒரு நோக்கு தரவு புலத்திலிருந்து மதிப்பை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது உங்கள் சொந்தமாக குறிப்பிடலாம். ஜெசந்தி ஒளி வகுப்பில் தோல்வியுற்றால் அதை மீண்டும் அனுப்புவதற்கான ஸ்விட்ச் விருப்பத்தை பார்ப்பீர்கள். சந்தாதாரர் செய்திகளுக்கு இந்த ஸ்விட்சை இயக்குவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் வேண்டுமானால் மாதிரியை அனுப்புவதற்கான நேரத்தை திட்டமிடலாம். ஸ்கெட்யூல் சென்ட் கிளிக் செய்து தேதி மற்றும் நேரத்தை தேர்ந்தெடுக்கவும். எங்களுக்கு சந்தர்ப்பத்தில் மாதிரியை உடனடியாக அனுப்புகிறோம். ஒரு பயனர் தனது தொலைபேசியில் இந்த மாதிரியை பெற்றால் வணிகத்திற்கு அழைக்க அனுமதிக்க விரும்புகிறதா என்பதை தேர்வு செய்யும் விருப்பம் காண்பிக்கப்படும். பயனர் வணிகத்தால் அழைப்புகளை செய்ய அனுமதித்தால் அனுமதி காலம் பயனர் தொலைபேசியில் மற்றும் ஈஸி சோஷியல் உரையாடல் அஞ்சலியில் காணப்படும். எங்கள் சந்தர்ப்பத்தில் பயனர் நவம்பர் 5ஆம் தேதி வரை அனுமதி அளித்துள்ளார். தாஸ்தியர்வே